அப்பா, என்னம்மா அத்தை வந்திருக்காங்க. என்னம்மா அங்கேயே நின்னுட்ட? வாமா, உன் மேல எந்த கோவமும் இல்ல. வாமா, உள்ள வா. இப்ப நான் இந்த வீட்டுக்கு ஜெயாவா வரல, திவ்யாவோட மாமியாரா வந்திருக்கேன். சுத்தி வளைச்சு பேசல, அதுக்கு அவசியமும் இல்ல. நேரடியாவே விஷயத்தை சொல்லிடுறேன். திவ்யா எங்க வீட்டு மருமகளா எங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால 2 பேரையும் அனுப்பி வைங்க. என்ன ஜெயா, என்ன திடீர்னு? என்னம்மா வழக்கமா இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே? அந்த ஆளு தூண்டி விட்டு அனுப்புனாரா? அவர் எதுக்குடா தூண்டி விடணும்? ஏன் எனக்குன்னு சொந்த புத்தி இல்ல? தூண்டி விட்டாங்களாம். தூண்டி இங்க பாருங்க, நல்ல நேரம் 7 to 8. பொன்னையும் மாப்பிளையும் என் கூட அனுப்பி வச்சீங்கன்னா இப்பவே கையோட கூட்டிட்டு போயிடுவேன். என்ன நீ திடீர்னு வந்தீங்க, திடுதிப்புன்னு கூப்பிடுறீங்க? என்ன விளையாடுறீங்களா? என்னமோ ஆடு மாடுங்களை ஓட்டிட்டு போற மாதிரி சர்வசாதாரணமா கிளம்புங்கன்னு சொல்றீங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னது விளையாடுறாங்களா? இந்த வீட்டுல பொண்ணு எடுத்தவ நானு. மருமகளை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறது என் உரிமை. அது உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? உங்ககிட்ட என்ன பேச்சு? திவ்யா, 2 பேரும் துணிமணி எடுத்து வச்சுக்கோங்க, டைம் இல்ல. என்னம்மா அப்பா ஃபேக்டரிக்குள்ள சதி பண்ணாரு, அதே நீ வீட்டுக்குள்ள பண்ணலான்னு வந்திருக்கியா? 2 பேரும் ஏதோ பிளானோட தான் இருக்கீங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. யாரு? நான் சதி பண்றேனா? ஏன்டா பேச மாட்டே? உன்னை கொஞ்சம் மான மரியாதையோட வாழ வைக்கலான்னு வந்தேன் பாரு, நீ பேசுவ. பிரபு, தப்பு. வார்த்தைகளை விடாத, சைலண்டா இரு. மா ஜெயா, நீயும் கொஞ்சம் நிதானமா பேசுமா. இத பார், நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு நாராயண மேலதான் கோவம். உண்மையில எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீ ஏன் மனசுல ஏதாவது வச்சுக்கிட்டு சண்டைக்கு நிக்காத. இங்க பாருங்க, என் புருஷன் பண்ணது தப்புதான். ஆனா எல்லாத்துக்கும் அதையே முடிச்சு போட்டு பார்க்காதீங்க. நீங்க அவரை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு பதிலடி மாதிரி நாங்க திவ்யாவை கூப்பிடல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மருமகங்கிறவ புகுந்த வீட்டுல தான் தங்கணும், இதானே நடைமுறை. அதுதானே நான் கேக்குறேன். இதுக்கு போய் எல்லாரும் சலிச்சுக்கிறீங்க. அண்ணி, திவ்யாவோட கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதும் நாம என்ன முடிவு பண்ணோம்? வர்ற மாப்பிள்ள நம்மளோட இருக்கணும் தானே. இதுல எங்களை விட ஸ்ட்ராங்கா இருந்தது நீங்க தான். இப்ப நீங்களே இப்படி பேசுறீங்க. சொன்னது உண்மைதான். ஆனா அப்ப நான் உன் அண்ணி, இப்ப திவ்யாவோட மாமியார். முன்ன விட பொறுப்பு ஜாஸ்தி. அதனாலதான் அவ ஏன் பார்வையிலே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லாம உன்னை விட இவளை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். வாயாடாம அனுப்பி வை. ஏமா நீ அப்பா மாதிரியே செம்ம காமெடி பண்றமா? நீங்க தங்கறதுக்கே வீடு வாசல் இல்ல, இந்த லட்சணத்துல நீங்க திவ்யாவை நல்லபடியா பார்த்துப்பீங்களா? சாரி அங்கிள். இல்லாதப்பட்டவங்க தான்டா. இருக்கிறதுக்கு நிலையா ஒரு வீடு இல்லதான். ஆனா 10க்கு 10 வீட்டுல வாழ்ந்தாலும் எங்க மனசு இருக்கே, அது பங்களா மாதிரி பெருசு. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா, குடும்பம்னா என்ன, எப்படி அனுசரிச்சு வாழணும்னு கத்து தரேன். அண்ணி, இதெல்லாம் நீங்க தான் பேசுறீங்களா? நல்லா இல்ல அண்ணி. நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கணும். அதையெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் நியாயமா பேசுங்க. தெரியாம தான் கேக்குறேன். என் புருஷனை தூக்கி எறிஞ்சப்போ இந்த புத்தி எங்க போச்சு? நான் ஒருத்தி வந்த விஷயத்தை விட்டுட்டு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கேன். திவ்யா, இன்னும் நீங்க கிளம்பலையா? ஜெயா, நீ கூப்பிடுறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இவங்க எங்க இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. அப்பப்ப பழசெல்லாம் மறந்துடுறீங்களே. இப்படித்தானே கார்த்தியை வீட்டோட மாப்பிளைய தங்கணும் நீங்க. அவன் அத காதுல கூட வாங்கல. திவ்யா எங்க வீட்டுல தான் தங்கணும்னு பிடிச்சபடியா சொல்லிட்டான். அப்ப நீங்க வீடு தேடி போய் சரின்னு சம்மதம் சொல்லிட்டு வரல? அன்னைக்கு இந்த வியாக்கியானெல்லாம் எங்க போச்சு? அவனுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. திவ்யாவுக்காக மட்டும் பேசுறோம்னு நினைக்காதீங்க. இதுல பிரபுவோட லைஃபும் அடங்கி இருக்கு. நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்ந்தா அதானே நமக்கு சந்தோஷம். ஃபேக்டரியில 2 பேருக்கும் பெரிய பெரிய பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. அது இல்லாம இன்னும் நிறைய பிளான் எல்லாம் இருக்கு. இந்த நேரத்துல இப்படி அடம் பிடிச்சா எப்படி? கொஞ்சம் யோசிங்க அண்ணி. ஐயோ சாமி, பொறுப்பை கொடுக்கறேன்னு சொல்லி நாளைக்கு அவன் தலையிலயும் ஏதாவது பழைய போட்டுறாதீங்க. மா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விட்டா ரொம்ப தான் பேசிட்டே போற. இப்போ சொல்றேமா, நானும் திவ்யாவும் இந்த வீட்ல தான் இருப்போம். நீ பண்றத பண்ணிக்கோமா. அட மோனங்கட்ட பயலே, ஏன்டா இப்படி ஆயிட்ட? அந்த கார்த்தியும் உன் வயசு தானே. அவனுக்கு இருந்த சூடு சொரணை எல்லாம் உனக்கு இல்லாம போச்சே. அமைதியா இருங்க ப்ளீஸ்.
எல்லாம் என் தப்பு. அன்னைக்கு அந்த கார்த்தி நட்டாத்துல விட்டுட்டு போனப்ப நானும் எல்லார் மாதிரி வேடிக்கை பார்த்திருக்கணும். கற்றா தாலின்னு சொல்லி பல பேர் மானத்தை காப்பாத்தின பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.